பிரதமரின் முன்னிலையில் குடியரசுத் தலைவரின் கைகளால் பத்மஸ்ரீ விருது பெற்றிருப்பது தான் வாழ்ந்ததற்கான முழு பலனையும் அடைந்துவிட்டது போல உணர்வதாக பத்மஸ்ரீ விருது பெற்ற பஜனிவேல் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், சிலம்பம் கலையை உலகறிய செய்யும் நோக்கில் அரசு பள்ளிகளில் இதனை ஒரு கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த உயரிய அங்கீகாரத்தை தனக்கு அளித்த பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இது 7 தலைமுறையாக நாங்கள் வசிக்கிறோம். இது நம்மளுடைய முன்னோர்கள் செய்யும்போது நாங்கள் சிறு வயதில் போய் இதை கற்றுக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுனால இது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள்கிட்ட நம்ம தொடர்ந்து இந்த கலையில் நம்ம பயணிச்சுட்டு வரோம். இந்த கலையில் நமக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கிடைச்சல இந்த நம்மளுடைய தமிழர்களுடைய மரபு கலைக்கு சிலம்பக்கலை கிடைச்ச வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த கலை தமிழனுக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் பாரத பிரதமர் அவர்களுக்கும் ஜனாதிபதி அம்மா அவர்களுக்கும் புதிய கவர்னர் ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்போ அரசு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இதுமாரி அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்தமாரி கலைத்துறைக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்தா இது உலக அளவில் வளர்க்கறதுக்கும் அங்கே படிக்கிற பல மாநில மாணவர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஈஸியான வழிவகுத்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே.